நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாம், தூணுன்னு சொல்லலாம். மகிழா பிரிவுல வந்துட்டு அவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்து தன்மானம் முக்கியம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்தெறிஞ்சிட்டு வந்திருக்கிற சையத் ஹசீனா அவர்கள் நம்முடன் இருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம் பிரியா. ஃபர்ஸ்ட் நான் எங்களோட கஷ்டத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப ஐ வாஸ் ரியலி ஷாக்டு. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இந்த முடிவு எடுக்க என்ன காரணம் மேம்? ரொம்பவே ஹராஸ்மெண்ட், ரொம்பவே துன்புறுத்தப்பட்டு விட்டேன். நான் மாணவர் பருவத்தில இருந்து காங்கிரஸ் மீது ஈடுபாட்டுல ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பம். அது தாத்தா ஃப்ரீடம் ஃபைட்டர், இந்திரா காந்தி சோசியலிச பேரவை கமிட்டி தலைவரா இருந்திருக்காரு. ஸோ அப்போல இருந்து காங்கிரஸின் பால் ஈர்க்கப்பட்டு மாணவர் பருவத்தில இருந்தே நான் பண்ணிட்டு இருக்கேன். 30 ஆண்டு கால அரசியல், இன்னும் நான் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல அப்படின்னும் போது திரும்பி பார்க்கும்போது சொசைட்டிக்கு பதில் சொல்றதை விட ஃபேமிலிக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முக்கியமா என்னுடைய வீட்டுல என் குழந்தைங்க கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா இவ்வளவு உழைக்கிறோம் கட்சிக்காக, 24 ஹவர்ஸ்னா 24/7 உழைச்சிட்டே இருக்கேன். நான் எங்க இன்சார்ஜா இல்ல அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம் இந்தியா முழுக்க. ஏன்னா இந்தியானா கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைன்றதையும் மீறி அந்தமான் போன்ற தீவுகள், லட்சத்தீவு போன்ற தீவுகள் யாருமே இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத கேம்பெல் பே, அதாவது இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் அவர் கண்ட்ரி கேம்பெல் பேன்னு சொல்லுவாங்க. அங்க இப்ப ஹெலிபேட் பாயிண்ட் எல்லாம் கிடையாது. முதலைகள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை தாண்டி, அதாவது சி ஹல்பான்வாங்க, அது ஆடிட்டே இருக்கும். அதை தாண்டி அதுக்கப்புறம் லேக்கை தாண்டி அதுக்கப்புறம் சுட சுட மணல்ல நடந்து, இங்க மவுண்டன் இருக்கும், இங்க சி இருக்கும். நான் போனப்ப அக்டோபர் 31 இந்திரா காந்தி அம்மாவோட நினைவு நாளுக்கு நான் அஞ்சலி செலுத்த போறேன். அன்னைக்கு பௌர்ணமி வேற. சியும் மலையை நைட்டு ஏற 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 ஒன்னா ஆயிடும். அப்ப ஏறும்போது நமக்கு மேலதான் ஏறி ஆகணும். ஏறும்போது அங்க பைத்தான்ஸ் மாதிரி பாம்புகள்லாம் இருக்கும். அந்த மலையெல்லாம் ட்ரெக்கிங் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு அந்த டிப்ல போய் இந்திரா காந்தி அம்மாக்கு அஞ்சலி செலுத்தணும். அந்த அளவுக்கு எனக்கு இந்த கட்சி மேல பற்று, ஈடுபாடு. ஆனா நான் 2 ஆண்டு காலமா நான் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவியாக பொறுப்பேற்ற பிறகு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை நான் அனுபவிச்சேன். அந்த அளவுக்கு என்னுடைய தன்மானம் பாதிக்கப்படுற அளவுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துல. உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரஸ் ஒரு சேர் கூட ஸ்டேஜ்ல கொடுக்க மாட்டாங்க. நீ ஸ்டேஜ்ல போய் ஒரு ப்ரோக்ராம்க்கு நின்றுட்டு இருந்தீங்கன்னா தள்ளி விடுவாங்க. இந்திரா காந்தி அம்மாவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். நான் தலைவியா இருந்தப்போ அக்டோபர் 31 அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மாவோட நினைவு நாள்ல நடக்கக்கூடிய ஒரு இதில் ப்ரோக்ராம்ல என்னோட பேர் கூட போடல. அந்த அளவுக்கு எனக்கு நிறைய இன்னல்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் அவரோட டீமும் எனக்கு கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு இஸ்லாமியர் என்ற முறையில ஆனா ஜாதி மத வேறுபாடுகள் பார்ப்பது கிடையாது. என்னோட கமிட்டியில அதிகப்படியா பட்டியலினத்தவரை சார்ந்த மாவட்ட தலைவிகள் தான் இருக்காங்க. பொங்கல் பண்டிகை சத்தியமூர்த்தி பவன்ல கொண்டாடி இருக்கேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் நோன்பு திறக்கும் இஃப்தியார் நிகழ்ச்சியும் கொண்டாடி இருக்காங்க. பட் நான் அந்த இஃப்தியார் நிகழ்ச்சியை மார்ச் 8ஆம் தேதி கொண்டாட அனுமதி கேட்டபோது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக மறுத்து விட்டார். ஒரு இஸ்லாமிய பெண் அப்படிங்கிற அடிப்படையில நான் மிகவும் துன்புறுத்தப்படுத்தப்பட்டதா நான் கருதுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தோற்றுவித்து 41 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணா தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ்க்கு பதவியேற்றுட்டேன். இது வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா ஒரு இஸ்லாமியரும் இருந்தது இல்லைன்னா நீங்க நம்பணும். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக ஒரே ஒரு ஃபேமிலியில இருந்து மட்டும்தான் எம்பிக்கான பதவி ஆனாலும் சரி, எம்எல்ஏக்கான பதவிக்கானாலும் சரி சீட்டு கொடுக்கப்படுது. இஸ்லாமியர் கவுன்சிலர்ஸே இல்ல, ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க இப்போதைக்கு, ரைட் நவ். அதே மாதிரி போன பீரியட்ல இஸ்லாமிய மாவட்ட தலைவர் அப்படின்போது 77 பேர்ல 2 பேர் தான் இருந்தாங்க. அதுலயும் ஒருத்தர் நீக்கப்பட்டார். இப்போ 77 மாவட்ட தலைவர்கள்ல என்னவோ 5 மாவட்ட தலைவர்கள் கொடுத்துட்டோம்ன்றாங்க. எலக்ட்ரோல் பொசிஷன் வேற, ஆர்கனைசேஷனல் பொசிஷன் வேற. சட்டமன்றத்திலயும் பாராளுமன்றத்திலயும் எங்களோட குரல் ஒழிக்கணுமா இல்லையா? அதே மாதிரி 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல உருது ஸ்பீக்கிங் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஷியா பிரிவு இருக்காங்க, அதே மாதிரி தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்காங்க. அந்த ஒரு குடும்பம், நான் சொல்லக்கூடிய குடும்பம் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய குடும்பத்திற்கு மட்டுமே திரும்ப திரும்ப அதை பத்தி நான் ஒன்னும் சொல்லல. வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. நான் ஒரு உருது
எங்களோட பிரிவுக்கும் வாய்ப்பு கொடுங்க, நாங்களும் கணிசமா எங்களுடைய வாக்கு வங்கிகளும் இருக்கின்றோம். நீங்க என்ன சொன்னாலும் அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. 33% இடஒதுக்கீடுன்ட்டு பாராளுமன்றத்துல போய் சண்டை போடுறாங்க. நீங்க சொல்லுங்க, இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளவு அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப ஜனத்தொகை அதிகமாகும் போது அந்த ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம டீலிமிட்டைஸ் எல்லாம் பண்ணி தானே ஆகணும். டீலிமிட்டேஷன்லாம் பண்ணாத முன்னாடி 33% உமன் ரிசர்வேஷன் கொண்டு வரும்போது காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சியும் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, டீலிமிட்டேஷனாவது, அதாவது நீங்க 33% ரிசர்வேஷன் கொடுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தானே சொன்னாங்க. பட் இப்ப 33% ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ டீலிமிட்டைஸ் பண்ணாத அப்படின்னா அது எப்படி? ஒரு அரசியல் களமானது தேர்தல்ல எத்தனை தொகுதி இருந்தாலும் நீ அங்க நின்னு ஜெயிக்கணுமா இல்லையா? மக்கள் தொகை அதிகரித்துட்டே போகுது. நீ இந்த டீலிமிட்டேஷன் காரணம் காட்டி நீ ஒரு 33% உமன் ரிசர்வேஷனுக்கு வர வேண்டியது நீ தடுக்கிறன்னா அது என்ன மாதிரியான மனப்போக்கா? அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அரசியல் பலத்துல உங்களுக்கு தைரியம் இல்ல. அதை நீங்க டீலிமிட்டேஷனை காமிச்சு நீங்க நிறுத்துறீங்க. ஏன் ஜனத்தொகை அதிகமாகும் போது டீலிமிட்டேஸ் வந்துதான் ஆகணும். நீங்க அப்போ நார்த் இந்தியால பாஜக அவர்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா நீங்களும் உங்களோட கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அவர்கள் இத்தனை வந்துருவாங்கன்னா ஏன் நீங்களும் வாங்க. அதை விடுத்து விட்டு நீங்க இங்க பெண்களோட ரிசர்வேஷனை கார்னர் பண்ணீங்கன்னா அது எப்படி? அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ல கட்சிக்குள்ளார பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தரத்துக்கு காங்கிரஸ் என்ன பாஜக கையை போட்டு கட்டி வச்சிருக்கீங்க? இல்ல கட்சிக்குள்ளார நீங்க சட்டமன்றத்துல எங்களுக்கு 33% 28 சீட்டுனா 9 சீட்டு தரத்துக்கு பாஜக என்ன உங்களை கையை போட்டு கட்டி வச்சிருக்கு? இல்ல பெண்களோட ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சும்மா போய் பேச்சு. அதே மாதிரி 2019 பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும், 2024 பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும், ஒரு இஸ்லாமியருக்கும் சீட்டு கொடுக்கப்படவில்லை. இப்ப நான் தமிழ் ஸ்பீக்கிங், உருது ஸ்பீக்கிங் அது கூட கிடையாது. ஏதோ ஒண்ணு எடுத்தாலும் பெண்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். இஸ்லாமியர்கள் நிறைய சீனியர் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க காங்கிரஸ்ல. எல்லாருமே புறக்கணிக்கும் போது நமக்கு ஒரு வெறுமைத்தனம் தெரிகிறது. ஓகே, நான் உழைக்கிறேன், என்னுடைய உழைப்பு காங்கிரஸ் கட்சிக்கு தேவை, எனக்கு நீங்க பொறுப்புகள் கொடுக்குறீங்க, அந்த பொறுப்புகளை நான் திறம்பட செயல்படுறேன். அப்போ ஒரு எலக்ட்ரல் பொசிஷன் வரும்போது தானே கட்சி எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். கட்சி அது திருப்பி கொடுக்க தொடர்ச்சியாக மறுக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு சீட்டு மறுக்கப்பட்ட போது ஏப்ரல் 19 எலெக்ஷன் முடியுது. முடிஞ்ச உடனே ஏப்ரல் 20 2024 அன்னைக்கு என்ன உடனடியா மாநில தலைவி மகளிர் காங்கிரஸ்க்கு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்க? அடுத்த வாட்டி உனக்கு சட்டமன்றத்துல சீட்டு கொடுத்துருவோம்னு சொல்லி அனுப்புறீங்க. ஏஐசிசி செக்ரட்டரியா நீ மகாராஷ்டிரா இன்சார்ஜ் எடுத்துக்கிறியா இல்ல தமிழ்நாட்டுக்கு போறியான்னு கேட்கும்போது நானே விரும்பிதானே என்னோட மாநிலத்துல சேவை செய்யணும்னு வந்தேன். அப்படி வரும்போது உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் இல்லை. பட்டியலினத்தவர்களை நான் வரவேற்கிறேன். ஆனா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஒரு மத சார்பின்மையற்ற ஒரு செக்குலர் கட்சின்னு சொல்றீங்க. பட் அது அப்படியா? தேசிய தலைவர் ஒரு பட்டியலினத்தவர், மாநில தலைவர் ஒரு பட்டியலினத்தவர், பாராளுமன்ற லோக்சபாலையும் ஒரு பட்டியலினத்தவர் கொடுத்துறீங்க, ராஜ்யசபா வந்தாலும் ஒரு பட்டியலினத்தவர் கொடுக்குறீங்க, 6 தொகுதிகள் பட்டியலினத்தவர்களுக்கு ஒதுக்கி இருக்கீங்க, வரவேற்கிறோம். அதையும் மீறி ஒரு ஜெனரல் தொகுதியும் ஒரு பட்டியலினத்தவர்களுக்கு கொடுத்து விடுகின்றீர்கள். அப்ப கட்சி என்ன பட்டியலினத்தவர்களுக்கான கட்சியா? அப்படின்னாலும் கிடையாது. எஸ்சி பிரிவு மாநில தலைவர் ரஞ்சனுக்கு கிடையாது சீட்டு, எஸ்டி பிரிவு மாநில தலைவி பிரியா நாஷ்மிகருக்கு கிடையாது சீட்டு. ரொம்ப சீனியரான ஒரு பெண் தலைவி எங்க கட்சியில இருக்காங்க, பட்டியலினத்தவர் சார்ந்தவர், இமயாக்கனுக்கும் சீட்டு கிடையாது. அப்போ நீங்க செட்டிங் போட்டு உங்களுக்கு புரோக்கரேஜ் பண்றவங்களுக்கு மட்டும் நீங்க சட்டமன்றத்திலயும் பாராளுமன்றத்திலயும் நீங்க சீட்டு கொடுத்துட்டு எங்களை வேலை மட்டும் எங்க கிட்ட வாங்கிட்டீங்கன்னா உழைப்பை திருடுகின்றீர்களா? அப்ப உழைப்பை திருடுகின்ற இடத்தில் நாங்க இருக்க விருப்பப்படலை அப்படின்ட்டுதான் நான் என்னுடைய ராஜினாமாவை கொடுத்தேன். நீங்க இப்ப சொல்ற காரணம் இந்த ஒரு உதாசீனப்படுத்தினாங்க, ஒரு என்ன சொல்றது, உழைப்புக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படல, அதனால என் பொறுப்பை நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் தரப்புல உங்களை நீக்கியதா சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில் மேம்? நான் என்ன சொல்றேன், நான் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர். இப்ப காங்கிரஸோட கான்ஸ்டிடியூஷன் உள்ள வரும். ஓகே, நான் ஒரு ஏபிஆர்ஓவா இருந்திருக்கேன், எலெக்ஷன் நடத்திருக்கேன். காங்கிரஸோட ஆர்கனைசேஷனுக்கு மீனாட்சி நடராஜன் மாதிரி சீனியரோட ஆந்திரால நான் எலெக்ஷன் நடத்தி கொடுத்திருக்கேன். காங்கிரஸோட பைலாஸ்ல கார்கேஜி அவர்கள் தேசிய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட உறுப்பினர்னா செலக்டட் இல்ல, எலெக்டட். என்ன இவங்க நான் ராஜினாமா செஞ்சுட்டேன். என் ராஜினாமாவை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லணும், இல்ல ஏத்துக்கலன்னு சொல்லணும். அப்படி இல்லையா ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருக்கு நீங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கும்.
அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்பெல் பண்ணணும். இது வந்து நான் கட்சி விரோத நடவடிக்கை பண்ணி இருந்தா நான் வந்து ஓபன் பிரஸ் மீட்ல 1:15 மணிக்கு நான் அழுதுட்டு நான் கட்சியை விட்டு போறேன், ரிசைன் பண்றேன், பிகாஸ் எனக்கு அநீதி நடத்தப்பட்டிருக்குன்ட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 3:40க்கு நீங்க எக்ஸ்பெல் நோட்டீஸ் கொடுத்து எனக்கு மெயில் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ திமிரு, அதிகார திமிரா உங்களுக்கு, அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? ஒரு ஒரு பெண் அப்படின்னா நீங்க வந்து பெண் வர்க்கத்தை வந்து அவ்வளவு உதாசீனப்படுத்தி பார்த்திருவீங்களா? என்ன பண்ணிட 140 முடியும்ன்றதும் கோடி மக்கள் எப்படி பண்ணிட முடியும்? 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இந்த இந்திய ஜனநாயகத்துல பாதிக்கு மேல பெண்கள் இங்க. நீங்க அப்படி எப்படி நீங்க பண்ணி பார்த்துடுவீங்கன்றத நான் சேலஞ்ச் பண்ணேன். இவங்க யார் என்ன நீக்கிறது? ஓகே, முதல்ல அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தேசிய தலைவியை வச்சு கொடுக்குறாங்க. அந்த அம்மாக்கும் எனக்கும் செல்வ பிறந்தகையால ஏற்கனவே டேர்ம்ஸ் கிடையாது. நான் மாநில தலைவியா இருக்கும்போது உறுப்பினர் சேர்க்கைன்ட்டு என்ன ரொம்ப துன்புறுத்தி 100 ரூபாய் ஒரு பொண்ணு கிட்ட வாங்க சொல்றாங்க. ஒரு பொண்ணு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ்ல துணைத் தலைவி ஆகணும்னா 50,000 செலுத்தணும். அதாவது அவங்களோட ஆன்லைன்ல 50,000 செலுத்தி 500 மெம்பர்ஷிப் போட்டாதான் உறுப்பினர் ஆக முடியும். இந்த உறுப்பினர் சேர்க்கை நான் சேர்க்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நான் மாநில தலைவியா இருக்கும்போது என் மேல ஒரு அப்சர்வர் அப்பாயிண்ட் பண்ணி, அதுவும் தமிழ்நாட்டுல இருந்த புரோட்டோகாலுக்கு விதிகளுக்கு மீறி என்னை வந்து ட்ரபிள் பண்றாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் நான் செலுத்துறேன். 4.5 லட்சம் ரூபாய் நான் மட்டுமே மெம்பர்ஷிப் பத்தி செலுத்துறோன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நீக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு எனக்கு டார்கெட் கொடுத்து ஆந்திரா வந்து கிட்டத்தட்ட 1,16,00,000 கிட்ட பண்ணிருக்கு. அந்த பொண்ணையே வந்து அந்த மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவியே சுனிதா ராவ்ன்ற பொண்ண வேற ஒருத்தவங்க அதிகப்படியா மெம்பர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க 50 லட்சம் ரூபாய் கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்கள எடுக்கிறீங்க. இங்க நான் 32 லட்சத்தோட நிறுத்திட்டதுக்கு அப்புறம் எனக்கு கீழே 2 ஒர்க்கிங் பிரசிடென்ட போட்டு அவங்க கிட்ட இந்த சானிட்டரி நாப்கின்ஸை வந்து விற்க சொல்றீங்க. ஏங்க, ஒரு தலைவினா ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கட்சியோட தேசிய கட்சியோட தலைவி சானிட்டரி நாப்கின் விற்கிறதாங்க என் வேலை இல்ல. என் கீழே இருக்க நிர்வாகிகளுக்கு அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி சொல்றாங்க இந்த உடான்ற ப்ராஜெக்ட்ல 1,20,000 ரூபாய் பிளஸ் இன்னொரு ஒரு 1,20,000 ரூபாய் கொடுத்து 2,40,000 ரூபாய் கொடுத்து ஒரு மாவட்டத்திலயும் வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் விற்கணும்ன்றாங்க. பீகார்ல எப்படி அது, ஏன்னா அதை அவங்க உற்பத்தி பண்றாங்க. பீகார்ல ஒரு ப்ராப்ளம் ஆச்சு தெரியுமா? எலெக்ஷன் டைம்ல ராகுல் காந்திஜியோட போட்டோவை போட்டு அந்த சானிட்டரி நாப்கின் அது நான் விற்க மாட்டேன்னு மறுக்கும் போது எனக்கு கீழே 2 ஒர்க்கிங் பிரசிடென்ட போடுறாரு மாநில தலைவரோட இதோட கன்கரன்ஸோட. இதுக்கு கிரீஷ் சோடங்கர்ன்ட்டு அவர் இன்சார்ஜ், அவரை பாக்குறதுக்கு தான் வந்து நான் வந்து மாநில தலைமையோட சரியா இல்லன்ட்டு உலக நடிப்பார் அவரு. ஆனா இவர் பண்ற அத்தனை வேலைக்கும் அவர் துணை போவார், அவரும் நிவேதிதாழ்வாவும். அப்ப அதை நான் எதிர்க்கும் போது இந்த அம்மா டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மாக்கு ஆல்ரெடி சூட்கேஸ் ரெடி. இவங்க அடுத்த மாநில தலைவியை அப்பாயிண்ட் பண்றது என்ன 3:40க்கு இந்த அம்மா நீக்கிறாங்களாம். நான் புரோட்டோகால் உங்களுக்கு சொல்லிட்டேன், வழிமுறை இருக்கு. இதை நான் சேலஞ்ச் பண்ணி நான் கோர்ட்டுக்கு போக முடியும். நான் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட அதிகாரப்பூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இல்ல, எலெக்ட் பண்ண உறுப்பினர். இப்ப நீங்க எம்எல்ஏவா இருந்தா உங்களை ஜஸ்ட் லைக் தட் உங்க சிஎம்க்கு பிடிக்கலன்னா நீக்கிட முடியுமா? நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ இல்ல, அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போலாம்ல. அத மாதிரி எனக்கு போக முடியும். நான் தான் சீச்சி நீ வேண்டான்னு வந்துட்டேன்ல, அப்புறம் நான் ஏன் உன்னை வந்து சேலஞ்ச் பண்ணி நான் கோர்ட்டுக்கு போகணும்? நீ யாரு என்ன நீக்கிறது? அதுவே மீறி பாருங்க, இவங்களுக்கு அப்ப கூட அந்த ஒரு வன்ம புத்திங்கிறது அடங்கல. என்ன பண்றாங்க, ஒரு முஸ்லிமை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. தாரிக் அன்வர்னு ஒரு முஸ்லிமை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மனுஷன் யாரு? 19 வருஷமா காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியில போயிட்டு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கண்டபடி திட்டினவர். அல்கா லாம்பா யாரு? கட்சியை விட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியில போயிட்டு எம்எல்ஏவா இருந்தவங்க. செல்வ பெருந்தகை யாரு? பல கட்சிக்கு போயிட்டு வந்த மன்னர். நாங்க யாரு? காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பம், 30 வருஷமா இதே கட்சியில குப்பை கொட்டிட்டு இருக்க. என்ன நீக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமியரை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து 6 வருஷம் நீக்குறாங்க. இது என்னங்க ஜெயில் தண்டனை? எப்படி ஒரு ஜனநாயக கட்சி எப்படி வந்து ஜோக்கர் மாதிரி பிஹேவ் பண்றாங்க பாருங்க. சோ இதெல்லாம் இந்த கட்சிக்கு அழகா. காங்கிரஸ் இப்போ ஜோதிமணி எம்பியே எடுத்துக்கலாம். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு தலைவியாங்க. யூத் காங்கிரஸ்ல எனக்கு எல்லாம் பெரிய வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பேசுறாங்க. அவங்கள உன்னால எதனா பண்ண முடியாதா? ஏன்னா முடியாது உன்னால. ஏன்னா அவங்க வந்து எலக்ட்ரோலா எலெக்ட் ஆகப்பட்ட ஒரு எம்பி. சுதா வந்து எனக்கு சீட்டு கொடுத்தா மயிலாடுதுறையில ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி மிரட்டுது. அது உங்களால எதனா பண்ண முடியுதா? பிகாஸ் அவங்க எலெக்ட் ஆன ஒரு எம்பி. நான் ஆர்கனைசேஷன்ல ஒரு சிட்டிங் ஸ்டேட் பிரசிடென்ட். அப்ப ஆர்கனைசேஷன் பதவி வந்துச்சுன்னா நீ சேலஞ்ச் பண்ற. நான் வேண்டான்ட்டு உன்னை விட்டுட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் நீ சேலஞ்ச் பண்ற. நீ தான் உன்னை சிறுமைப்படுத்திக்கிறியோ இல்லையா? நான் என்ன சிறுமைப்படுத்திக்கல. எனக்கான
தன்மானம் எனக்கான சுயமரியாதை பாதிக்கப்படும் போது எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன். அப்ப நீயும் எவ்வளவு ஒரு கிரேஸ்ஃபுல்லா நடந்துக்கணும். சரிம்மா, உனக்கு பிடிக்கல, நீ போயிட்ட, ஒரு ராஜினாமா நாங்க ஏத்துக்கிறோம், இல்ல நாங்க ஏத்துக்கல, இல்ல நீங்க என்ன கூப்பிட்டு டெல்லியில இருந்து நிறைய தலைமைகள் என்னோட பேசுறாங்களோ ஒழிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேசவே கிடையாது. அவரு அவர் உண்டு, அவருடைய வேலை உண்டு, அவருடைய தொகுதி உண்டு, அவர் ஜெயிக்கணும், அவர் பெட்டிய கலெக்ஷன் பார்க்கணும், அவரோட வேலை முடிஞ்சிருச்சு, அந்த கலெக்ஷன்ல எவ்வளவு கலெக்ஷனோ மல்லிகார்ஜுன் கார்கே கொடுத்துட்டு தன்னோட வேலையை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவர் புத்திசாலித்தனமா அவரோட வேலையை பாக்குறாரு. அப்ப கட்சிக்காக உழைக்கிற நாங்கெல்லாம் முட்டாள் தானே? ஏன் முட்டாள்களா ஃபூல்ஸ் பாரடைஸ்ல நாங்க இருக்கணும்? நாங்க பட்டு எங்களோட அடுத்த வேலையை பார்க்கலாமே, எங்க குடும்பத்தை பார்க்கலாம், எங்க குழந்தைங்களை பார்க்கலாம், எங்க வேலையை பார்க்கலாம், எங்க தொழிலை பார்க்கலாம். அடுத்த கட்சிக்கு போயிட்டு நாங்க அங்க போய் இங்க கொட்டுற உழைப்ப அங்க கொட்டிட்டு போனோம்னா இந்நேரம் நான் மாநில கட்சியில இருந்தேன்னா இந்நேரம் நான் அமைச்சரா இருப்பேனே. 30 வருஷம் அரசியல் உங்ககிட்ட நான் வேஸ்ட் பண்ணதுக்கு. விஜயதாரணி சொன்னாங்க இல்லையா ஒரு தரம், எப்படி அவங்க வந்து துன்புறுத்தப்பட்டாங்க. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அந்த அம்மா கட்சி விட்டு போச்சு. நான் ஒரு சிட்டிங் மாநில தலைவி நான் வந்து கட்சி விட்டு போறேன் அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு எங்களை வந்து சித்திரவதைப்படுத்துறீங்க. அதனாலதான் போறோம். கண்டிப்பா மேம். இப்ப நீங்க சொல்ற விளக்கங்கள் எல்லாம் வந்துட்டு ராகுல் காந்தி அவருக்கோ இல்ல சோனியா காந்தி அம்மையாருக்கோ வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறீங்களா? சோனியா காந்தி அம்மா அதிக அளவுல கட்சி விஷயங்கள்ல ஈடுபடுறது கிடையாது. நான் வந்து ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ நான் வந்து தவறு சொல்ல மாட்டேன். சரிங்களா? அந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ராகுல் காந்திஜிக்கு நான் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நார்மல் மெசேஜும் அனுப்பிட்டேன். அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டுதான். அவர் மேல என்ன தவறுன்னு நீங்க சொல்லுங்க. அவர் மேல ஒரு தவறும் கிடையாது. சிஇசி மீட்டிங் நடக்குது, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி நடக்குது, 28 சீட்டும் பண்றாங்க. ஏன் சீட்டு கிருஷ்ணகிரிக்கு வருது. இந்த கிரீஷ் சோடங்கர் தான் இதுல மிகப்பெரிய ஃப்ராடு. அந்த ஆளு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது கோவால அவர் எங்க எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணாலும் நான் போய் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணேன். இவர் வந்து ஒரு பெரிய பெண்கள் விரோதி. அவர் கோவால பிசிசி பிரசிடென்டா இருந்தப்போ செல்லகுமார் வந்து அங்க இன்சார்ஜா இருந்தாராம். அப்ப அவர் அவருக்கு வேண்டியது அத்தனையும் பண்ணி கொடுத்திருக்காரு. இவர் இன்ஃபேக்ட் சிஎம் கேண்டிடேட் ஆக்கிறதுக்கு அவர் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு உதவி பண்ணிருக்கிறதுனால அவருக்கு வந்து கிருஷ்ணகிரி வேணும்ட்டு இவர் அடம் பிடிச்சி கிருஷ்ணகிரியில என்னோட பெயர் பேனல்ல இருந்ததுல இவர் அவரோட பெயரை வந்து நுழைக்கிறார். சிஇசி அதை எடுத்து எக்ஸாமின் பண்ணும்போது ராகுல் காந்தி அவர்கள் என்னோட டாக்கெட்டை எடுத்து படிச்சு திஸ் இஸ் அ குட் ப்ரொஃபைல், ஷி மஸ்ட் பி கிவன் அ டிக்கெட் அப்படிங்கிறார். மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அங்க இருந்துகிட்டு செல்லகுமார் வந்து என்ன வந்து பப்ளிக் தளத்துல வந்து என்ன உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுறாரு, அதனால நான் சீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப ராகுல் காந்தி சொல்றாரு இவர் மன்னிப்பு கேட்டா அந்த சீட் அவருக்கு கொடுங்க, ஹசீனாக்கு மயிலாடுதுறை கொடுக்கலான்றாரு. ஏன்னா மயிலாடுதுறையிலும் என் பேர் பேனல்ல இருக்கு. அப்ப சிசி முடிவு பண்ணி ஒரு 5 சீட்டை பெண்டிங் வைக்கிறாங்க. கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, விலவங்கோடு, அதுக்கப்புறம் ஈரோடு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சீட்டை பெண்டிங் வைக்கும்போது சிசி மேல என்ன தப்பு? பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க அங்க. அம்பிகா சோனி அவர்கள், அதுக்கப்புறம் சல்மான் குர்ஷித் அவர்கள், ஜாவேத் அக்தர் அவர்கள், உத்தம் குமார் ரெட்டி அவர்கள் அப்படின்ட்டு இட்ஸ் அ பிக் டீம். காங்கிரஸ் கட்சியோட உச்சக்கட்ட டீம் உட்காந்து என்னோட சீட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. இதுல ராகுல் காந்தி நான் தவறு சொல்ல முடியும்? அதுக்கப்புறமா எடுத்துட்டு போறாங்க. இவங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்கிரீனிங் கமிட்டியும் பிசிசி பிரசிடென்ட்டோ சிஎல்பி லீடர் இவங்க எல்லாம் உட்காந்து அந்த டிஸ்கஷன் நடக்க இந்த செல்வ பெருந்தகை அவர்கள் சுதா பேச்சை கேட்டுட்டு அந்த ஸ்ரீவல்ல பிரசாத் நம்மளுடைய முன்னாள் இன்சார்ஜ் இருந்தார் இல்லையா, அவருடைய ஸ்கேம்ல எல்லாம் ஈடுபட்டிருக்காரு பாருங்க. இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இதுல அவரோட பிரதர்ல தான் ஈடுபட்டிருக்காரு. அவங்க ஒரு லாபி பண்றாங்க. புஷ்பராஜன் ஒரு பையனை வச்சு, சாம் பிட்ரோடா இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் ஆளை வச்சு இவங்க வந்து அந்த முகமது ஜமால் யூனுஸ் அப்படிங்கிற பையன்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த கார்கிக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் பிரியங்க் கார்கேக்கும் கொடுத்துட்டு என்னோட சீட்டை கட் பண்ணிக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில ஏற்கனவே கட் ஆயிடுச்சு. பிகாஸ் செல்லகுமார் போய் மன்னிப்பு கேட்டுட்டார். கார்கே அவரை பெரிய மனசு கொண்டு மன்னிச்சிடுறாரு. அவர் மன்னிக்கலாம் இல்லைங்க, அவர் யாரையும் மன்னிக்கிற கேட்டகரி எல்லாம் இல்ல. அதுல கேசி வேணுகோபாலும் கிரிஷும் சேர்ந்து அவரை போர்ஸ் பண்றதால விட்டுட்டாரு. மயிலாடுதுறையில என்கிட்ட என்னோட பேர் இருக்கிறத காசை வாங்கிட்டு கட் பண்ணிடுறாரு. பிகாஸ் சிசி கார்கேவை நம்பினது தப்பு. சிசி அந்த 5 சீட்டும் காங்கிரஸ் பிரசிடென்ட் கிட்ட விட்டுடுது. ஏன்னா சிசி கலைஞ்சிடுது. 2ஆம் தேதி அன்னைக்கு 10 மணிக்குள்ள சிசி கலைஞ்சிடுது. மறுநாள் 3ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணணும். அப்ப அவரை நம்பிதானே ராகுல்ஜி விடுறாரு. அப்ப அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு யாரு? கேசி வேணுகோபாலோடது தானே. கேசி வேணுகோபாலுக்கு விலவங்கோட ப்ராப்ளம். ஓகே, அங்க இருந்து தாரகி தூக்கிட்டு இவர் கேரளால இருந்து அந்த பிரவீனை கொண்டு வந்து போட்டுடணும். அவருக்கு அங்க உண்டான காசு முடிஞ்சுதா? அவ்வளவுதான் அவருக்கு ப்ராப்ளம். தனக்கு உண்டான கட்டிங் வந்துட்டா போருன்னுட்டு கட்சியை வித்து சாப்பிடுறாங்க கேசி வேணுகோபாலும் கார்கேவும். இந்த சைடு கார்கே பிளஸ் செல்வ பெருந்தகை காம்பினேஷன், அந்த சைடு அல்கா லாம்பா பிளஸ் கேசி வேணுகோபால் காம்பினேஷன். அப்படின்னா நாங்க எங்கதான் போறது? கார்த்தி சிதம்பரம் அவர்கள், சிதம்பரம் தலைவர் அவர்கள் அந்த அளவுக்கு பேசுறாங்க.
இரவு 12:45 கூட கார்த்தி சார் அவர்கள் பிரியங்கா காந்தி கிட்ட பேசுறாங்க என்னோட சீட்டுக்காக. இதுக்கெல்லாம் உச்சகட்டமா எனக்கு எப்போ வந்து நான் நொடிஞ்சு போனேன் தெரியுமா பிரியா? நீங்க எனக்கு ஒரு நல்ல சகோதரின்ற முறையில நான் உங்களுக்கு சொல்றேன். 3ஆம் தேதி என்னோட பேரெல்லாம் காணாம போயிடுது, சீட் எல்லாம் முடிஞ்சு போயிடுது, நான் அழுதுடுறேன், நான் வந்துடுறேன். 4ஆம் தேதி நான் வீட்டுல குவைட்டா தான் உட்காந்துட்டு இருக்கேன். 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில 11:45 மணிக்கு கிரீஷ் கால் பண்ணி சொல்றாரு, இந்த மேலூர் சீட்டு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, கார்த்தி சாருக்கும் மாணிக் டாகூருக்கும் ஒரே ப்ராப்ளமா இருக்கு, நீ வேணா மேலூர் உனக்கு கேளு, நாங்க வந்து உனக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற. அப்போ ரொம்ப நான் நிஜமா சொல்றேன், சிதம்பரம் தலைவர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை மதிக்கக்கூடிய தலைவர்கள். அவங்களோட சீட்டு வந்து அது பிரஸ்டீஜியஸ் சீட்ன்றதுனாலதான் கடைசி வரைக்கும் அந்த மேலூரை விடலை. ஏன்னா சிவகங்கையை விட்டுட்டாங்க. மாணிக் தாக்கூர் என்ன பண்றாரு, என் மாமனார் கண்டெஸ்ட் பண்ணாரு அந்த சீட்ல போன வாட்டி, அதனால அந்த சீட்டை நான் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஏங்க, பொண்டாட்டிக்கு கேள்விப்பட்டிருக்கோம், பிள்ளைக்கு கேள்விப்பட்டிருக்கு, இது என்னங்க மாமனாருக்கு அரசியல? அதனால இவங்க அங்க தொண்டருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கேண்டிடேட்காக அதை புடிச்சு வச்சுட்டு தலைவரும் கார்த்தி சாரும் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த சீட்டை ரிலீஸ் பண்ணவே முடியல, அது சரண்டர் லெவலுக்கு போயிடும். சரியா? இப்ப நான் கார்த்தி சார்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், சார் எனக்கு வேற வாய்ப்பே இல்ல, எனக்கு இது விட்டுட்டா எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின் போது அவர் விட்டு கொடுத்துறாரு. ரொம்ப பெருந்தன்மையா விட்டு கொடுத்துறாரு. வாழ்க்கை ஃபுல்லா நான் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தா கூட நான் இன்னும் இந்த பேண்டை கழட்டல. பிகாஸ் இது கார்த்தி சார் எனக்கு கொடுத்த பேண்டு. நான் கிட்டத்தட்ட இளைஞர் காங்கிரஸ்ல இருந்தே நான் அவர் கூட இருக்கேன். இது காங்கிரஸ் கட்சின்னு சொல்ல முடியாது, இது நம்மளுடைய இந்திய தேசிய கொடியோட பிளாகும் இதுதான் அப்படிங்கிற முறையில நான் இதை எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். இது காங்கிரஸ் கட்சிக்கே சொந்தமான ஒரு பிளாக் கிடையாது. ஏன்னா ட்ரை கலர்ன்றது நம்மளுடைய தேசிய கொடி. விட்டு கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இந்த கிரீஷ் என்ன பண்றாரு, அந்த சீட்ல மாணிக் தாகூருக்கு ஃபேவரபிளா ஒரு பொது தொகுதியில ரிசர்வ் கேண்டிடேட்டான விஸ்வநாதன் வந்து எனக்குன்னு தானே கேட்டு வாங்கினீங்க, என்ன பேப்பர் ரெடி பண்ண சொல்லிட்டாரு கிரீஷ். சரியா? அஃபிடவிட் ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டாரு, பிளைட் டிக்கெட் எல்லாம் போட சொல்லிட்டாரு, எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் போறதுக்கு, மேலூர் போறதுக்கு. கடைசியில அந்த சீட்டையும் கட் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த கட்சி கீழ்த்தரமா ஏமாத்துறாங்க. மாநில தலைவர் பண்ணா இன்சார்ஜ் கிட்ட சொல்லலாம், இன்சார்ஜ் பண்ணா ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் கேசி வேணுகோபால் கிட்ட சொல்லலாம், கேசி வேணுகோபால் தப்பு பண்ணா கார்கே கிட்ட சொல்லலாம். ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து தப்பு பண்ணா நாங்க யார்கிட்ட சொல்றது? ராகுல் காந்தி அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பியாச்சு, வாட்ஸ்அப் அனுப்பியாச்சு, பையா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு. அவர்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த கட்சியில இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மள மதிக்கவே இல்லையே, இவங்களுக்காக உயிரை தியாகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உடல் நலம் கெடுது, நம்மளுடைய பணபலம் குறையுது, நம்மளுடைய மென்டல் பீஸ் குறையுது. இதுக்கு மேல நம்மளோட வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து. இப்ப இதுல முக்கியமா அவங்க என்ன சொல்றதுன்னா, நீங்க குறிப்பிட்ட ஒரு தொகுதியை கேட்டதாகவும் அது மறுக்கப்பட்டதாலதான் நீங்க இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறதுன்னு சொல்லப்படுது. குறிப்பிட்ட தொகுதியை கேட்காம 234 தொகுதியுமா கேட்பாங்க? குறிப்பிட்ட தொகுதி என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி 2011 கிருஷ்ணகிரியில கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு, 40.63% ஓட்டு வாங்கியிருக்காங்க. உங்களுடைய தலைவி நம்ம எல்லாம் மகாராணியா மதிக்கக்கூடிய இட்டாலியில இருந்து வந்த சோனியா காந்தி இந்தியால வந்து கண்டெஸ்ட் பண்ணா கரெக்டா? நான் என்னுடைய ஹஸ்பண்டோட சொந்த ஊரா கிருஷ்ணகிரியில போய் கண்டெஸ்ட் பண்ணா தவறா? நான் கிருஷ்ணகிரி தான் கேட்டேன். ஏற்கனவே எங்களுக்கு அங்க ஸ்டேக் இருக்கு. 2011 கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அங்க இழந்திருக்கும். ஓகே, சாதாரண ஓட்டு வாங்கிட்டு வரல, 40.63% ஓட்டு வாங்கியிருக்கும். சர்வேல ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்கு. இது என்ன அபத்தமான கேள்வி? ஒரு தொகுதி பர்டிகுலரா கேட்காம 10,000 தொகுதியா கேட்டுட்டு இருப்பாங்க. யூபியில போய் வாரணாசியில கேட்க முடியும்? என்னது இது? அபத்தமா பேசுறாங்க. பேச உங்களுடைய சோசியல் மீடியா போஸ்டுங்க எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. தேர்தல் தொடர்பா இந்த கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்துல இப்போதைய காங்கிரஸ் மாநில தலைவர், அமைச்சர் எல்லாரோட பேரும் வந்துட்டு பெருசா பேசப்படுது. இந்த திடீர் ஆதரவு நிலைப்பாடுகள் எதனால மேம்? இதன் மூலம் நீங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் பதில் சொல்ல நினைக்கிறீங்களா? அதாவது பொதுவாகவே பெண்கள் அரசியலுக்கு வருதோ இல்ல எந்த ஒரு தொழிலுக்கோ இல்ல வேலைக்கு போறதே ரொம்ப கஷ்டம். அப்படி பெண்கள் வேட்பாளர்களாக வரணும் அப்படின்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன். முக்கியமா தமிழிசை அவர்களை வந்து நான் ரொம்பவே மதிக்கிறேன். எங்களுடைய முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் அவர்களுடைய மகளாக அவர்கள் இருக்கிறார். ஒரு மருத்துவராங்க அவங்க இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தமிழ் பெண்ணை ஒரு தெலுங்கானாக்கோ பாண்டிச்சேரிக்கோ கவர்னர் ஆக்கி அழகு பார்த்திருக்கு பாஜக.
அப்படின்ற முறையில நான் அவங்களை எப்பவுமே வந்து நான் அவங்கள ரொம்ப மதிப்பேன். நிறைய கூட்டங்கள்ல கூட நான் அவரை எப்பவுமே ரொம்ப பெருசா பேசினது கிடையாது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நான் பாதிக்கப்பட்ட போது எனக்காக ஒரு குரல் கொடுத்தார். அப்ப பெண்கள் எங்க இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் பாதிக்கப்பட்டா பேசக்கூடிய ஒரு தன்மை அவர்கள் கிட்ட இருந்தது வந்து என்ன ரொம்பவே கவர்ந்தது. அப்படி ஒரு பெண் தலைவரா நான் அவரை நேசிக்கிறேன். அதனால நான் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினேன். இந்த மாதிரி உமன் ஸ்பெஷாலிட்டி வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவர்களை வந்து மக்கள் ஜெயிக்க வச்சா அவங்க ஒரு பெண் ஆளுமையா இருக்காங்க. பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சியில ஒரு மாநில தலைவரா இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஆளுமை மிக்க பெண் தலைமை தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின் போது கண்டிப்பா தமிழக மக்கள் பெண்களை மதிக்கிறார்கள், பெண்களை விரும்புகிறார்கள், அவர்கள் அரசியல் பதவிகளுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப மயிலாப்பூர் மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய வாய்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாங்கெல்லாம் ஒரு அரசியல் ஓட்டத்துல இருந்து வந்தவங்க. ஆனா பொற்கொடியை நீங்க பாருங்க, ஒரு குடும்ப பெண், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு குழந்தைக்கு தாயா எவ்வளவு சாஃப்டா எப்படி இருக்காங்க. தன்னுடைய கணவர் கொல்லப்பட்ட போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பாங்க. அப்ப கணவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு பெண்ணா, ஒரு தனி பெண்ணா அவங்க இறங்கி களத்தில் இறங்கி ஒரு ஆளுமை, ஒரு ஆளும் கட்சி என்கிற ஒரு ஆளுமையை இப்ப எங்களுடைய மாநில தலைவரோட பேர் அதுல அடிபட்டிருக்கு, அமைச்சர்களோட பேர் அதுல அடிபட்டிருக்கு அப்படின்னா இவர்கள் எல்லாம் எதிர்த்து நிக்க அவங்களுக்கு எந்த ஒரு தைரியம் இருக்கும். அப்படி ஒரு தைரியத்தை நான் பாராட்டதுனாலதான் நான் அவங்களுக்கு வந்து என்னுடைய ஆதரவு கரத்தை நீட்டியிருக்கேன். சோ கண்டிப்பா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்களுடைய குரல் வந்து சட்டமன்றத்துல ஒலிக்க வேண்டும். ஒரு பட்டியலினத்த சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண் தலைவியாக நான் அவரை பாக்குறேன். ஓகே மேம். பட் ஆனா வந்து நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப நீங்க இவங்க தமிழிசை அவர்களுக்கும் சரி ஒரு பெண்ன்றதுனால நீங்க இவ்வளவு ப்ரொபகண்டா பண்ற மாதிரி இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவங்க பொற்கொடி அவங்களுக்கும் சரி. இன் கேஸ் நீங்க வந்துட்டு ரெசிக்னேஷன் கொடுக்கலன்னா இந்த சப்போர்ட் இருந்திருக்கோங்களா? நான் ரெசிக்னேஷன் குடுக்கல அப்படின்னா கூட ஒரு பெண் ஆளுமை அப்படிங்கிற ஒரு பொது கண்ணோட்டத்துல நான் ஆளுங்கட்சியில தான் நாங்க இருந்தோம். ஆனா கோயம்புத்தூர்ல அந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்ட போது நான் போராட்டம் பண்ணனா இல்லையா, நீங்க பாத்திருப்பீங்க. ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்டுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்ட்டு நீங்க பாத்தீங்க இல்லையா. சோ பேசிக்கலா ஒரு தனி கருத்து உண்டு, கட்சி விதிகளுக்கு அப்பாற்பட்டு எனக்கு. கண்டிப்பா நான் பொற்கொடிக்கு என்னோட ஆதரவு கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அவங்கள வந்து பட் கட்சி விதிகளுக்கு உட்பட்டு அப்ப வேணா தமிழிசை அவர்களை வந்து நான் பெருசா ஆதரிச்சிருக்க முடியாத ஒழிய நான் மதிக்கிற ஒரு தலைவியா தமிழிசை என்னைக்குமே இருந்திருக்காங்க, இருப்பாங்க. சோ அந்த வகையில பர்சனலா வந்து நான் அவங்கள வந்து ஒரு கவர்னரா ரசிச்சிருக்கேன், ஒரு மாநில தலைவரா பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சியில அவங்க ஆளுமை செய்ததை வந்து நான் ரொம்பவே ரசிச்சிருக்கேன். நான் ஐம் அ ஃபேன் ஆக்சுவலி. சோசியல் மீடியால அவங்களை எந்த அளவுக்கு ட்ரால் பண்ணும்போது அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, எந்த அளவுக்கு அவங்க கான்பிடென்டா பதில் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் ரசிச்சிருக்கேன். கண்டிப்பா மேம். இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகின உடனே காங்கிரஸை விட பாஜக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு நீங்க சொல்றதா நிறைய விஷயங்கள் வெளியில வந்தது. அப்போ பாஜக இணையறாங்களா இவங்க, அதுக்கான முயற்சிகள் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூடவே எழும். ஏன்னா இவங்க விஜயதாரணி ஆகட்டும் இல்ல குஷ்பு மேடம் ஆகட்டும் இவங்க எல்லாம் போறப்போ வந்து இந்த அளவுக்கு நீங்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி ராகுல் அவரோட வந்துட்டு கூட பயணிச்சீங்க. என்ன சொல்றது, உங்களோட ஆரம்பம் வந்துட்டு நான் இன்ட்ரோ கொடுக்கறப்பவே வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டு மகிழா தூணுன்றதுதான் நான் சொன்னேன் நானு. ஏன்னா எங்களுக்கு தெரியும் உங்களோட ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. செல்வ பெருந்தகை அவருக்கு எவ்வளவு தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு நீங்க யாருன்றது தெரியும். சோ இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டவங்க வந்துட்டு இன்னமும் இங்க இருக்கணுமா இல்ல மாற்று கட்சிக்கு ஏதாச்சும் வந்துட்டு ட்ரை பண்றீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும் மேம். நான் ரெசிக்னேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாஜகல 27 சீட்ல 5 பெண்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது அதை நான் வரவேற்பேன். 3ஆம் தேதி 4ஆம் தேதி பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருக்கேன். எல்லா கட்சியும் டபுள் டிஜிட் சீட்டு கொடுத்திருக்காங்க பெண்களுக்கு. பாஜக 27 சீட்ல 5 சீட்டுன்றது பெரிய மனசுங்க, பெரிய விஷயம். ஒரு ஆல் இண்டியா மகிழா மோர்ச்சா பிரசிடென்ட் வானதி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து. ஓகே, அதுவே எவ்வளவு பெரிய உமன் ரெப்ரசன்டேஷன். அதுக்கு அடுத்தது ஒரு கவர்னர், பெண் கவர்னர் தமிழ்நாட்டுல இருந்து, அது எவ்வளவு பெரிய உமன் ரெப்ரசன்டேஷன். அதுக்கு அடுத்தது விஜயதரணி இங்க இருந்து போனாங்க, அவங்களுக்கும் ஒரு சீட்டு. அப்புறம் இந்த கவிதா ஸ்டேட் பிரசிடென்ட், அவங்களுக்கு ஒரு சீட்டு. கிருத்திகா மோடக்குறிச்சில இருந்து அவங்களுக்கு ஒரு சீட். அவங்களோட செலக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு. உமன் ரிசர்வேஷன்ன்றது கத்துறாங்களே ஒழிய காங்கிரஸ் உள்ள பாத்தீங்கன்னா கிடையாது.
உமன் ரிசர்வேஷனுக்கு அகெயின்ஸ்ட் மாதிரி பாஜக தெரியுதே ஒழிய உமன் ரிசர்வேஷன் அதுல இருக்கு. முஸ்லிம்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் எல்லாருமே கத்துறாங்களே ஒழிய கிருஷ்ணகிரியை சார்ந்த முனவரி பேகம்ன்றவங்க மைனாரிட்டி கமிஷன் மெம்பரா இருக்காங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் ரேங்க்ல இருக்காங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியுது? நடக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுங்க. அவங்க ஒரு அரசியல் கட்சின்றதுனால ஹிந்துத்வா ஹிந்து ராஷ்டிரியான்னு பேசுறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அவங்களுக்கு எதிராக நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணிருக்கேன். 33% உமன் ரிசர்வேஷன் தமிழ்நாடு முழுக்க பாத யாத்திரை பண்ணிருக்கேன். உள்ள இருந்து பார்த்தாதான் தெரியுது. என்னன்னா நான் அண்டர்கோ பண்ணதுக்கு அப்புறம் தான், இப்ப குழந்தை கூட கை சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எனக்கு அண்டர்கோ பண்ணாதானே தெரியுது. அதே மாதிரி நான் புரட்சி புறாக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணிருக்கேன். அதுல பப்ளிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் பாலிடிக்ஸ்ன்றது என்னோட ஆம்பிஷன். இன்னைக்கு இந்த கட்சி இப்படி பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துக்க முடியாது. இது என்னோட மேல மிஸ்டேக் கிடையாது. கொள்ளக்காரங்க இவங்களெல்லாம் இவங்க எக்ஸ்பெல் பண்ண மாட்டாங்க. இவங்க மேலெல்லாம் இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பாவப்பட்ட தொண்டர்கள் மேலதான் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, ஒரு சிட்டிங் மைனாரிட்டி ஸ்டேட் பிரசிடென்ட் மிஸ்டர் ஜப்பார் எம்எல்சி அவரை நீக்கிறாங்களா. அங்க அஃப்ரின்ட்டு ஒரு முஸ்லிம் பொண்ணை நீக்கிருக்காங்க. ஹரியானால ஒரு 2 இஸ்லாமியர்களை நீக்கிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் டாப் லெவல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். ஐம் வெரி சாரி டு சே, எனக்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னுடைய க்ளோஸ் ஸ்கூல் மேட்ஸே 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஸ்கூல் மேட்ஸ். 2 பேருமே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். பட் மேல இருக்கவங்களோட தாட் ப்ராசஸ், சித்தாந்தங்கள் பாத்தீங்கன்னா RSS விட அவங்களோட சித்தாந்தம் மிகவும் கீழ்த்தரமான சித்தாந்தம். RSS ஆவது நான் செய்யறேன் இது அப்படின்ட்டு அது சொல்லிட்டு செய்யறாங்க. இவங்க டோட்டலா கட்சிக்குள்ளேயே இருந்து இஸ்லாமியர்களை ஒடுக்குறார்கள். நீங்க கேசி வேணுகோபாலோட கம்யூனிட்டி என்னன்ட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த கம்யூனிட்டி எங்களெல்லாம் ஒடுக்கும் போது பட்டியலினத்தவர்கள்ட்டு ஒரு குரூப்பிசம் இருக்கு. அந்த கம்யூனிட்டி முன்னாடி வந்துடுதுங்க. கிறிஸ்டியன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 5 சீட்டுங்க, பட்டியலினத்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 7 சீட்டுங்க. 7+5 என்னங்க ஆச்சு? கிட்டத்தட்ட அதுவே 12 சீட்டு போயிடுது. மத்தபடி ஓபிசி அது இது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு 2 சீட்டு கொடுத்து முடிச்சிடுறாங்க. அதுல உருது ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அப்ப நீங்க பாருங்க இஸ்லாமியர்கள் எங்க போவாங்க? ஓகே, சோ பாலிடிக்ஸ் நான் அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? என்ன நிறைய கட்சியில இருந்து என்னோட பேசியிருக்காங்க, என் கூட டச்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா அரசியல நான் அப்படியே விட மாட்டேன். மே 4ஆம் தேதி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்துட்டதுக்கு அப்புறம் நான் தீர ஆலோசிச்சு எனக்கான தேசிய தலைமை எது நல்லா இருக்கும், எனக்காக மாநில தலைமை எது நல்லா இருக்கும், நீ நான் சுயமா சிந்திப்பேன். இது வரைக்கும் நான் காங்கிரஸ் கட்சின்றது குடும்ப பாரம்பரியம். குடும்பத்துல இருந்து தாத்தாவை பாக்குறேன். வீட்டுல இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடியேத்தி சாக்லேட் கொடுக்குறாரு, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கொடியேத்தி சாக்லேட் கொடுக்குறாரு, இந்திரா காந்தியோட இருக்க போட்டோவை காமிக்கிறாரு, இந்திரா காந்தி சோசியலிச பேரவை கமிட்டில அவர் போட்ட ரெசல்யூஷன்ஸை காமிக்கிறாரு. இப்ப சின்னதுல இருந்தே நமக்கு அது ஊன்றுதல் ஆயிடுச்சு. ஓ, நம்ம காங்கிரஸ் தான்ப்பா அப்படின்ட்டு நமக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. இன்னைக்கும் நான் என்ன சொல்றேன், என்னுடைய முதல் காதல் காங்கிரஸ் தான். அது ஜஸ்ட் லைக் தட் மறந்துட முடியாது, மறுத்துட முடியாது. அதனாலதான் இன்னும் எது கட்சிக்கும் போகாம நான் இருக்கேன் எலெக்ஷன் டைம்ல. ஓகே, சோ நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியாக எப்பவுமே இருப்பாங்க. நான் ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவியை என்னைக்குமே இந்திரா காந்தி தான் இருப்பாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா நான் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய பெண்ணாலுமே ஜெயலலிதா அப்படிங்கறத நான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் யூத் காங்கிரஸ் இன்டர்வியூலயே ராகுல் காந்தி கிட்டே சொல்லியிருக்கேன். சோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த தமிழ் பண்பாடும் அந்த ஒரு பாரம்பரியத்தை மேல அட்டாச்மெண்ட்டும் இருக்கு. ஏன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது நேரு ஸ்டேடியம் திறந்தப்போ, ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் திறந்தப்போ நான் அந்த மார்ச் பாஸ்ட்ல ஒரு பாட்டா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் கையில மெடல்லாம் வாங்கியிருக்கேன். சோ நான் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பண்ண போறேன்னா, நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ண போறேன்னா நான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டு என்னோட முடிவை நான் ஸ்டேட்டா இருந்தாக்கா அதிமுக, சென்ட்ரலா இருந்தாக்கா பிஜேபின்னு எடுத்துக்கலாங்களா? அப்படின்ட்டு இப்போ உடனடியா எடுக்காதீங்க. நானும் இன்னும் ஒரு டெசிஷன் கொடுக்கல. நான் கொஞ்சம் தீர்ந்து எல்லாரோடய கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஆனா சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்து வெளியில வர்றது எவ்வளவு கஷ்டம்னுட்டு. முதல்ல அதுல இருந்து வெளியில அப்புறமா நான் முடிவு எடுப்பேன். நான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பெண்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, 30 வருஷம் ஆயும் நான் இன்னும் கவுன்சிலரே கூட ஆகல. அதே மாதிரி நீங்க சென்னை கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸே எடுத்துக்கோங்க. இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய சகோதரி, இன்னாருடைய பெண் தான் கவுன்சிலரா இருக்காங்க. ஒரே ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த பர்டிகுலரா மகளிர் காங்கிரஸ்னு ஒரு விங் இருக்கு, மகளிருக்கு வேலை பண்றதுக்கு. அதை சார்ந்த யாருன்னா ஒரு கவுன்சிலரா இருக்காங்களான்ட்டு எடுத்து காமிச்சிடுங்க. அதே மாதிரி உழைக்கும் பெண்களுக்கு இவங்க முக்கியமா ஒரு ரொம்ப காங்கிரஸ் பாரம்பரியத்துல ஒரு பட்டியலினத்தவர் சார்ந்த ஒரு பெரும் தலைவரோட
பேத்தி இருக்காங்க, அந்த அளவுக்கு எங்களோட வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க எம்யா கக்கன் அப்படின்ட்டு, எவ்வளவு உழைச்சிருப்பாங்க கட்சிக்கு. சுமதி அன்பரசு இருக்காங்க, எவ்வளவு உழைச்சிருப்பாங்க கட்சிக்கு. இவங்களாம் எங்க போனாங்க? ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சார்ந்த லட்சுமி ராமச்சந்திரன் இருக்காங்க, எங்க போனாங்க? சரி, கமலிகா காமராஜ் கூட காமராஜரோட பேத்தின்றாங்க, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியா ஒருத்தவங்களை டெம்பரரியா போட்டிருக்கவங்களே வந்து 4 வருஷம் தான் ஆகுது கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தது. சோ ஒரு ரெப்ரசன்டேஷன் நமக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு கட்சியில இருந்து வந்தா மதிக்கிறாங்க, இல்லையா நீ வந்து இங்கே இருக்கல பழசு அப்படின்னு நினைக்கிறாங்க, புதுசா வந்தா மதிக்கிறாங்க. ஆகவே தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்ந்த பெண்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்ந்த பெண்களுக்கும் உங்களை யாருமே தூக்கி விட மாட்டாங்க. நீங்களா ஒரு வார்ட ஒரு பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணி நீங்க சுயேட்சையா நின்னா கூட ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய நம்பிக்கையை தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு செயல்படணும் அப்படின்ட்டு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா மேம். இந்த அட்வைஸ் தான் முக்கியமா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நான் இது லாஸ்ட்ல வச்சிருந்தேன் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னுட்டுன்னு. கடைசியா ஒரு கேள்வி மேம். துறையூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் லெனின் பிரசாத், அவர் தான் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலையில தொடர்புடைய அஸ்வத்தாமன் அவருடைய நெருங்கிய கூட்டாளின்னு தெரிய வந்திருக்கு. இது போல வேட்பாளர்கள் தேர்வுகள்ல பல தொகுதிகள்ல நடந்ததா சொல்றாங்க. வேட்பாளர் தேர்வுல காங்கிரஸ் கோட்டை விட்டதுதான் நினைக்கிறீங்களா நீங்க? வேட்பாளர் தேர்வு முழுக்க முழுக்க எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே சார். யாரெல்லாம் சூட்கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துல ஒரு பெரிய புரோக்கரேஜ் டீமே செயல்பட்டுச்சு. அந்த புரோக்கரேஜ் டீமுக்கு தலைவன் தான் லெனின் பிரசாத். சரியான பெண்களை வந்து கேவலமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு வன்கொடுமை செய்யக்கூடியவர் லெனின் பிரசாத். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஒரு பப்ல போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாரு அப்படின்னுட்டு. அந்த மாதிரி ஆளெல்லாம் தான் வந்து இவருக்கு வேணும். அதே மாதிரி நபில் அஹமதுன்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியாவோட தலைவரா போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேடிஎல்னு இருந்தாரு, அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட தொண்டர். அவன் அந்த நபில்ங்கிறவர் இன்னொரு புரோக்கர். சோ இந்த மாதிரி புரோக்கர்களுடைய கூடாரம் தான் அங்க. ராம்மோகன் ஒரு பெரிய புரோக்கர் இருக்கிறாரு, அவர் காசு மட்டும் வந்துட்டா போறோம்னு நினைச்சுக்கிட்டாரு போல, அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஒட்டு மொத்தமா இங்க 28 சீட்டுகள்ல ஒரு 8 சீட்டு வேணா தலைவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சீட்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிவகங்கைனா காரைக்குடிய வந்து அவங்க அவாய்டே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு சில சீட்டுகள். ஹசன் அப்படின்னா வந்து அவங்க அப்பா ஹருண் போயிட்டு அவர் டைரக்டாவே வந்து கார்கே கிட்ட பேசி வாங்கிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி சீட் எல்லாம் அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது. தாரகை பாவம் சிட்டிங் விளவங்கோடு சீட் இருந்தது, அந்த சீட்ல இருந்து கேரளால இருந்து கொண்டு வந்து போட்டுட்டு அங்க கொலச்சல்ல அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. ஒரு சில சீட்டு, கிள்ளியூர் சீட்டு, இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. கிள்ளியூர் சீட்டு வந்து சிஎல்பி ரெஃபரன்ஸ்ல ஒரு அம்பாசமுத்திரம் சீட்டு, நாங்குநேரி சீட்டு ட்ரெஷரர் சீட்டு, அவரோட சீட்டெல்லாம் கூட ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி எத்தனை சீட்டுகள் இருந்தாலும் ஒரு 5 சீட்டுக்கு தவிர்த்து மத்த 23 சீட்டும் பணபேரம் இல்லாம செல்வ பெருந்தகை அவர்கள் கொடுக்கவே இல்லை. அதுக்கும் உண்டான கட்டிங் கார்கே அவருக்கும் போய் சேர்ந்துடுச்சு, கேசி வேணுகோபால் அவர்களுக்கும் போய் சேர்ந்துடுச்சு. வாழ்க வாழ்க என்ற செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர்கள் வாழ்கிறார்கள், தேய்க தேய்க என்று ராகுல் காந்திஜி அவர்களின் ஆதரவாளர்கள் தேய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இன்றைய நிலவரம். இப்ப நீங்க வந்து தேர்வு செஞ்ச அந்த வேட்பாளர்களை பத்தி தான் சொன்னீங்க. ஆனா கூட்டணியே வந்துட்டு தொண்டர்கள் வந்துட்டு வேற ஒரு கூட்டணியை எதிர்பார்த்ததாகவும், ஆனா செல்வ பெருந்தகை வந்துட்டு ஒரு பெரும் தொகையை ஒரு கூட்டணிக்காக உறுதி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அது உண்மைதானுங்களா? கட்சி வந்து காந்திகள் கண்ட்ரோல்ல இருந்து போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெளிவா தெரியுதா இல்லையா? இங்க வந்து கார்கே அவர்கள் ஒரு நேஷனல் பிரசிடென்ட் அப்படின்ட்டு டைட்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பயங்கரமான ஒரு இருமாப்பு பிடித்தவர். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்வார். இங்க கேசி வேணுகோபால் அப்படின்ட்டு ஒரு ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் உட்கார்ந்துருக்காரு. ஜிஎஸ்ஓ கீழே கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் டாகூர், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஜிஎஸ்ஓக்கு கீழே. கார்கேவோட நேரடி கீழே வந்து கே ராஜு, ஸ்ரீவல்ல பிரசாத், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் அவங்களோட கீழே தான் இந்த கிறிஸ்டபர் திலக்கெல்லாம் வராங்க. அப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ராகுல் காந்திக்கு பாவம் ஒண்ணுமே செய்யலைங்க. ராகுல் காந்தி ஒரு அப்பழு கட்டுற ஒரு நல்ல மனிதர், ரொம்ப பாவமான ஒரு மனிதர். நீங்க போய் இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன வேணுமோ செய்து கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். எனக்கு உள்ள இருந்து என்னால தூக்கத்துல கூட ராகுல் காந்தி கெட்டவர் அப்படின்ட்டு என்னால சொல்லவே முடியாது. அதுதான் உண்மை. எனக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது அவர் பேச மறுத்தாலும் கூட என்னால அத மாதிரி சொல்ல முடியாது. வேற கட்சிக்கு போனா கூட என்னால சொல்ல முடியாது. ஆனா அவர் இப்படி ஒரு பேசா மடந்தையாக இருப்பது தலைமைக்கு அழகல்ல. அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த
விஷயத்துல நான் கண்டிப்பா அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், பண்ணிதான் ஆகணும். பாலிடிக்ஸ்ல கிரிட்டிசைசிங் அப்படிங்கிறது ஒரு சர்டன் லெவல்ல இருந்துதான் ஆகணும். அப்போ என்ன பண்றாரு, செல்வ பெருந்தகை சூட்கேஸ் பார்ட்டி, அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவ்வளவுதான். சூட்கேஸ கொடுத்தா அவர் நீ என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுட்டு போயிடுவாரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார், காசு இருந்தா போதும். திமுக அவரை கரெக்டா இயக்கி கொள்கிறது. திமுக கூட்டணி வேணும்னா அவர்கிட்ட என்னவோ அதை பார்கெயின் பேசி முடிச்சிடுறாங்க. அவர் கார்கே வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. சிதம்பரம் தலைவர் அவர்களுக்கு வந்து என்ன ஒரே ஒரு இதுன்னா பாஜக வந்திருக்கும், அதனால வந்து அவர் அந்த அவரோட ஒரு இதுல வந்து அவர் தெளிவா இருக்கிறாரு. ஓகே. சோ இந்த சைடு என்ன பண்றாரு, கேசி வேணுகோபால் தான் வந்து கேரளால வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும். அப்ப விஜய்க்கு வந்து அங்க நல்ல சே இருக்கு. விஜய் வந்து நம்ம குறைத்து எடை போட்டு விட்ட முடியாது. இன்னைக்கு திமுக கூட அவங்களோட ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி, முக்கியமா சிட்டில, சென்னை மாதிரி சிட்டில எல்லாம் பார்த்து பிரமித்து போய் தான் இருக்காங்க. அவங்க பாருங்க, அவங்க வாங்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் திமுகவோடதான் இருந்ததுன்னா திமுக அடிப்படும், அதிமுகவோட இருந்ததுன்னா அதிமுக அடிப்படும். விஜய் தான் இந்த எலெக்ஷன்ல வந்து கேம் சேஞ்சரு. சோ இவங்க என்ன பண்றாங்க, தாவேக்காவோட தான் கூட்டணி போகணும் அப்படின்றாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய போய் பார்த்துட்டு வரும்போது அவர் கட்சியோட பெர்மிஷன் இல்லாம பார்த்துட்டு வந்திருந்தாருன்னா கட்சி நடவடிக்கை எடுத்து அவரை நீக்கவே இல்லை. தலைமையோட பெர்மிஷனோட தான் போய் பாக்குறாரு. இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி அவர்களுக்கு கூட தாவேக்காவோட போறது விருப்பம் தான். ஏங்க எந்த கட்சி இங்க வந்து வளரணும்னு ஆசை இருக்காது. 70 சீட்டு பிளஸ் வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு என்னவோ கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஓரளவுக்கு கொடுத்துறேன் போது ஏன் எந்த கட்சிக்கு விருப்பம் இருக்காது? எப்பவுமே அடிமையாவேவா இருக்கணும். ஆனா செல்வ பெருந்தகை அவர்கள் கார்கே அவர்களை கையில போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் தன்னிச்சையா முடிவு பண்றார், திமுகவோட தான் கூட்டணின்னுட்டு. சிதம்பரம் தலைவர் அவர்களுக்கு வந்து கார்கேஜி அவர்களுடைய ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. வந்ததுக்கு அப்புறம் தான் தலைவர் போறாரு. இல்லைன்னா தலைவர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவர் என்னைக்குமே ஈடுபட்டு நீங்க போது அவர் போய் அதை செயல்படுத்துவதற்கு ஒரு சீனியர் தேவைப்படுது அந்த கம்யூனிகேஷனுக்கு. அதனாலதான் அவர் போறாரு ஒழிய அவரு போயெல்லாம் இதை வந்து குட்டையெல்லாம் குழப்பவே கிடையாது. அப்ப கூட இவங்க முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறமா கூட கார்கே அவர்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல கிரீஷ் வந்து ஒரு ஹைலி கரப்டட் மேன். அவர் வந்து ஒரு ப்ரொஃபசர் தான் கோவால, பெரிய காங்கிரஸ் பாரம்பரியம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்து ஹைலி கரப்டட். அவர் ஏர்போர்ட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாரு, அவருக்கு வர வேண்டிய சூட்கேஸ்க்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அன்னைக்கு அந்த கூட்டணி அறிவிக்கிற நாள்ல 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. வெளியில வந்துட்டு சொன்னாங்க இல்லையா, நோன்பு திறக்கிறோம். இது என்னங்க, இஸ்லாமியர்களை கேவலப்படுத்துறீங்களா? நீங்க ஒரு ஹிந்து, நீங்க வந்து நோம்பு திறக்கிறீங்களா? உள்ள உட்காந்துட்டு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு நல்லா டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்க நோம்பு திறந்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டு வெளியில வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு சண்டை போட்டு 2 பேரும் வந்து ஜாதியோட உச்சக்கட்ட வன்மம் பண்ணக்கூடியவர்கள், முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு. பிகாஸ் அந்த நார்த் இந்தியா பாலிடிக்ஸ் கோவா அண்ட் அவர் வந்து நார்த் ஈஸ்டோட இன்சார்ஜ் எல்லாம் இருந்திருக்காரு. நிறைய இடத்துல வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய லீடர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர். இவங்க ஒரு நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முஸ்லிம் ஹேட்ரட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். சோ இவங்கெல்லாம் டெல்லி லீடர்ஸ் எல்லாம் முஸ்லிம் ஹேட்ரட் இவருக்கு பேசிக்கலாவே அதிகம். சோ 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. இது மாதிரி இந்த கூட்டணி அப்படின்னு. இதுல தலைமைக்கு ஒரு இன்னி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத நீங்க வந்து தேர்தல் காலத்திலேயே பார்த்திருப்பீங்க. எப்படி 2 பேரும் ஒன்னா கேம்பெயின் பண்ண, ஸ்டாலின் அவர்களும் ராகுல்ஜி அவர்களும் ஒன்னாவே கேம்பெயின் பண்ணல. அதை இவர் எப்படி பூசி முழுப்பினார் இன்னைக்கு, கார்கேஜி அவர்களை வர வச்சுட்டு எப்படி பூசி மெழுகினார் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. நேத்து போய் ராகுல் காந்தி அவர்களோட போய் கேம்பெயினுக்கு போகாம இருக்கிறது தடுக்கிறதுக்கு வருமான வரி சோதனை வந்துச்சு, இப்படி ஆக்ட் பண்ணாருன்னு நீங்க போய் பாக்குறீங்க. வருமான வரிக்கெல்லாம் பயப்படுறவர் இவரு, போலீஸ்க்கும் பயப்படாதவர், சிபிஐக்கும் பயப்படாதவர். அங்க போனா இவரு ராகுல் காந்தியும் கேசி வேணுகோபாலும் கிரீஷும் 3 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அங்க போய் நம்ம மாட்டிக்க கூடாதுன்ட்டு இவரு அங்க போகவே இல்லை. சோ இதெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, ஒரு உண்மையான காங்கிரஸ் தொண்டை வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிடும். இல்ல, முக்கியமான ஒரு விஷயம் விட்டுட்டீங்க மேம். நீங்க இன்னும் அவரு டிரான்ஸ்லேட் பண்ண விஷயங்கள் கூட நாங்க பார்த்தோம். அது எவ்வளவு ஒரு கான்பிடென்ட்டா டிரான்ஸ்லேட் பண்றாருங்க நீங்க பாருங்க. இவ்வளவு விஷயம் சொன்னீங்க, டிரான்ஸ்லேஷனை விட்டுட்டீங்களே அப்படின்றதுதான். ட்ரைன் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு. ஒரு ரிசர்வ் பேங்க்ல ஒரு நார்மல் ஸ்டாஃபா இருந்தா அவர் இந்த அளவுக்கு ஒரு தலைவரா ஆயிருக்காரு அப்படின்னா நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன். ஒரு கிரைம் பண்றதுக்கு
நமக்கெல்லாம் உடம்பு கூசம், பயந்துருவோம். ஐயோ என்ன அந்த சொல்ற லாங்குவேஜ் புரியல அப்படின்னா அதுக்கு போவே மாட்டோம். எவ்வளவு தைரியமா போய் பேசுறாருங்க அவ்வளவு பெரிய அரசியல் மேடையில. கான்பிடன்ஸ். உலகமே பாத்துட்டு இருக்குங்க. ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இந்த கண்டிப்பா மாதிரி மேம். ஒரு தலைவரோட தலைமைக்கு கீழே காங்கிரஸ் கட்சி செயல்படுறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அதனாலதான் நாங்க வந்துட்டோம். அவர் எந்த ஒரு குற்றம் செய்வதற்கும் தயங்குவதில்லை, எந்த ஒரு குற்றம் செய்வதற்கும் அவர் பயப்படுவதில்லை. இது நீங்க மேடையில நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி போய் பேசுறாரு. எப்படி போய் பேச முடியும்? உலகமே பாக்குது. உன் முகத்துல ஒரு இம்மி அளவுக்கு கூட ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல, ஒண்ணும் இல்ல. தெளிவா அவர் பேசுறாரு. அப்ப நீங்க பாத்துக்கோங்க அவருக்கு அவரோட லெவல் ஆஃப் தன்னம்பிக்கை எப்படி இருக்கு. கண்டிப்பா மேம். ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. இப்போ நீங்க இவ்வளவு நாள் வந்துட்டு காங்கிரஸோட பயணிச்சிருந்தீங்க. பயணிச்சீங்கன்றதை விட வாழ்ந்திருந்தீங்க. உங்க ரத்தத்துல ஊறினது காங்கிரஸோட ரத்தம் அப்படின்றதுதான் நான் சொல்வேன் நானு. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல்ல யார் ஜெயிக்கணும்னு விரும்புறீங்க? இன் கேஸ் இப்போ இவங்க நிறுத்தின காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோல்வியுற்றால் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் மேம்? கண்டிப்பா தகுதியற்று சீட்டு கொடுக்கப்பட்டவர்கள் தோர்த்தே ஆக வேண்டும். பணத்துக்காக போய் நின்னுட்டு இருக்கவங்க தோர்த்தே ஆக வேண்டும். நம்பர் 1 செல்லகுமார் ஒரிசா இன்சார்ஜா இருக்காரு, ஏசிசி செக்ரட்டரியா. கர்நாடகா இன்சார்ஜா இருக்காரு. அவரு முக்கியமா அங்க போய் சீட்டு வாங்கி இருக்கிறதே கலெக்ஷன் போடுறதுக்கு தான். அவர் எந்த அளவுக்கு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல என்னெல்லாம் எஃப்ஐஆர் குற்றம் இருக்குன்னு தெரியும். அவர் ஏன் 2024 சிட்டிங் எம்பியா இருந்தப்போ ஏன் அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்ட்டு அந்த குவாரி ஓனர்கள் கிட்ட கேட்டா அவங்க கதறி அழுவாங்க. அங்க இருக்கக்கூடிய கிரானைட் குவாரி ஓனர்கள் அவர் எப்படி துன்புறுத்தினாரு, அவங்க மேல எவ்வளவு கேஸ் போட்டாரு, எவ்வளவு அவங்க கிட்ட இருந்து பணம் பறித்தாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாக்கலாம். அதுக்கு அடுத்தது முகமது ஜமால் யூனுஸ் போன்றவர் மயிலாடுதுறையில அந்த தொகுதியில இருக்கவங்களுக்கும் அங்க நியாயம் கிடைக்கவில்லை. தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறை பாராளுமன்றத்தை காசு கொடுத்து வந்து வாங்கிட்டு ஆதிக்கம் செலுத்துற அந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பா தோத்தே போகணும். நெக்ஸ்ட் பட்டியல் இனத்தவர் அப்படின்னுட்டு நம்ம விஸ்வநாதன் அவர்கள் தெலுங்கானா மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அவர் கலெக்ஷன் போடுவதற்காக அந்த ஃபண்டிங் ரைஸ் பண்றதுக்காக சம்பந்தமே இல்லாம மேலூர் தொகுதியில போய் நின்று தோத்துதான் போவன்ட்டு போயிட்டு நின்று இருக்கவங்க எல்லாம் தோக்கணும் கண்டிப்பா. அப்பதான் கட்சிக்கும் ஒரு புரிதல் வரும். அது செல்வ பெருந்தகை போன்ற அவருடைய ஆளுமைக்கு அது ஒரு சறுக்கலாக இருக்கும். அவர் இப்ப எலெக்ஷன் டைம்ல இப்படி சீட்டு கொடுத்துட்டோம் அவன் போராட்டம் பண்ணுவான் நம்மள பதவி விலக சொல்லி அப்படின்ட்டு ஒரு ஸ்டண்ட் போட்டாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் ரிசைன் பண்ணிடுவேன். உண்மையா ரிசைன் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்ட்டு பாக்கலாம். இந்நேரம் அவர் கார்கே கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரி பண்ணிட்டு அவர் பாட்டு மாநில தலைவரா போவாரு. இது பாட்டு தொடர்ந்துட்டேதான் இருக்கும். தைரியம் இல்லாம அழ வேண்டிய காங்கிரஸ் தொண்டன் அழுதுட்டேதான் இருப்பா. தைரியத்தோட வெளியில செயல்பட நினைக்கிறவன் வெளியே செயல்பட்டுக்கிட்டு தான். கண்டிப்பா மேம். காந்தி சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டேன்னா அந்த காந்தியோட சிரிப்புல வச்சேதான் வந்துட்டு காங்கிரஸோட என்ன சொல்றது அவங்களே குழி தோண்டிக்கிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது நமக்கு. உங்களோட அடுத்த பயணம் வந்துட்டு உண்மையிலேயே உங்களோட என்ன உழைப்புக்கும் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ன்றதுதான் என்னோட பர்சனல் ஆதங்கம் கூட. சோ நீங்க ஒரு நல்ல கட்சியில நீங்க ஜாயின் பண்ணணும்ன்றதுதான் நான் கேட்டுக்கிறேன். சோ அது என்ன சொல்றது ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க அப்படின்னுட்டு நான் முடிச்சுக்கிறேன் மேம். காந்தி கட்சியில காந்தி தாத்தாவை மறந்து விட்டு காந்தி தாத்தா இருக்கக்கூடிய நோட்டுக்கு தான் மதிப்பு அதிகரித்து விட்டது அப்படிங்கிறது தான் எங்களை போல உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களோட மனவேதனையாக இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன். நன்றி பிரியா. நன்றி. வணக்கம். தேங்க்யூ மேம்.